ஓலைச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த கடக ராசி, கடக லக்ன, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சந்திரன் ஒரு தினக்கிரகம். அவர் 12ஆம் இடமான மிதுனத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே உல்லாச பயணங்கள் இருக்கும். 2 குடைய சூரியன் உங்கள் ராசியான கடகத்தில் மாத முதல் பகுதியிலும் மாத பிற்பகுதியில் 2ஆம் இடமான சிம்மத்திலும் சஞ்சரிக்கிறார். பண வருவாய் அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். பொருளாதாரம் மேம்படும். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் சாதகமான மாதம். 3-12 குடைய புதன் 2ஆம் இடமான சிம்மத்தில் சுக்கிரனுடன் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் பண உதவி, பொருளுதவி கிடைக்கும். நீங்கள் விரும்பியபடி நினைத்த பாடத்தை படிக்க முடியும். வெளிநாடு சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு விசா கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். 4-11 குடைய சுக்கிரனும் 2ஆம் இடமான சிம்மத்தில் சஞ்சரிக்கிறார். பண வருவாயை சிறந்த வகையில் அனுபவிக்க உகந்த மாதம். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களும் ஒத்துழைப்பார்கள். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர். கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம். திருமணங்கள் நிச்சயம் செய்யலாம். ஏற்பாடுகள் செய்யலாம். தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தால் திருமணம் நடத்தலாம். காதல் வாழ்க்கையும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஓடும். 5-10 குடைய செவ்வாய் 11ஆம் இடமான ரிஷபத்தில் இருந்து தொழில் வகையில் பல மேன்மைகளை கொடுக்கிறார். அஷ்டமச்சனியால் உத்தியோக வகையில் ஏற்பட்ட பிரஷர்கள் மட்டுப்படலாம். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். குழந்தை இல்லாதவர்களுக்கு குரு செவ்வாய் இணைவால் ஆகஸ்ட் 25க்குள் குழந்தை உண்டாகும் பாக்கியமும் உண்டு. 6-9 குடைய குரு 11ஆம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார். 9 குடைய குருவும் 10 குடைய செவ்வாயும் லாபஸ்தானத்தில் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கிறார்கள். வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். எதிரிகள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைபடும். உடலில் இருந்த நோய் தீரும். குரு பார்வை 3ஆம் இடமான கன்னி, 5ஆம் இடமான விருச்சிகம், 7ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. முயற்சிகளில் வெற்றி உண்டு. தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்களும் ஒத்துழைப்பார்கள். குழந்தைகள் பல வகையிலும் மேன்மை அடைவர். அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள். சனி பார்வையும் 5ஆம் இடத்துக்கு விழுவதால் குழந்தைகளின் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். 7-8 குடைய சனி அஷ்டமச்சனி வக்கரச்சனியாக வேறு இருக்கிறார். இருந்தாலும் ஆட்சி வக்கரம் என்பது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். சனி பார்வை 10ஆம் இடமான மேஷம், 2ஆம் இடமான சிம்மம், 5ஆம் இடமான விருச்சிகத்தில் விடுகிறது. தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மை இருந்தாலும் ஒன்று போய் ஒன்று ஏதாவது பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். குடும்ப விஷயத்திலும் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை. குழந்தைகள் உடல்நிலையிலும் நடவடிக்கையிலும் கவனம் தேவை. சனி வக்கரம் அடைந்து அஷ்டமச்சனி தாக்கம் குறைந்தாலும் அஷ்டமச்சனியே. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது, மாடிப்படி ஏறும் பொழுதும், பாத்ரூம் போன்ற இடங்களில் உபயோகிக்கும் போதும் கவனமாக இருந்து கீழே விழுவதை தவிர்க்கவும். குரு செவ்வாய் 11ஆம் இடம், சூரியன் 1-2ஆம் இடம், சுக்கிரன் புதன் 2ஆம் இடம் என மற்ற கிரகங்கள் யாவும் நல்லபடியாக உள்ளதால் அஷ்டமச்சனியின் தாக்கம் குறையலாம். ஆகஸ்ட் 25க்கு பிறகு சுக்கிரன் கேத்து இனவு கன்னியில் வரும்போது தொண்டை ENT ப்ராப்ளம் வரும் வாய்ப்புகள் உண்டு. 9ல் இருக்கும் மீனராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். விநாயகர், பிறைசூடிய சிவபெருமான் வழிபாடு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 20-21. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது.
உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.